மாண்புமிகு தளபதி அவர்கள் 2021-26 இந்த 5 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்திற்கு வழங்கி செயல்படுத்தி இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களில் சில திட்டங்களை மட்டும் உங்களிடத்திலே இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டு, இந்த 5 ஆண்டுகளில் கரூர் மாவட்டம் ஒரு வரலாறு காணாத வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய வகையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கரூர் மாவட்டத்திற்கு தந்து செயல்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக நீண்ட நாள் கோரிக்கையாக, பல ஆண்டுகள் கோரிக்கையாக இருந்த புதிய பேருந்து நிலையம் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டப்பட்டு, பிறகு அது நீதிமன்றம் வரை சென்று நீதிமன்றத்தினுடைய ஆணையை பெற்று முழுவதுமாக முடிக்கப்பட்டு மாண்பு துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைத்து பொதுமக்களுடைய பயன்பாட்டில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக கரூருக்கு வருமா வராதா என்ற கேள்வியோடு இருந்த தொழில் முனைவோருடைய அந்த இயக்கத்தை, அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் 38.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய மினி ஐடி பார்க் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டை மாண்பு முதலமைச்சர்கள் முடித்து பணிகளை தொடங்கி இருக்கின்றோம். 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கரூர் கோவை 4 வழிச்சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு, இது நம்ம மாவட்டத்துடைய எல்லை மட்டும் சொல்றேன், 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷன் முன்னாடி ஒருத்தர் பூதக்கராடி வச்சு, அப்ப இது 134 கோடி ரூபாய் அளவிற்கு பணிகள் முடிக்கப்பட்டு, நீங்க இப்ப கோயம்புத்தூர் போனோம்னா கூட மிக எளிதில் கோவையை சென்றடையக்கூடிய அளவிற்கு சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 101 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெரூர் உன்னியூர் காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டு மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. ஈரோடு சாலை விரிவாக்கம் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. அந்த சாலையினுடைய விரிவாக்கத்திற்கு 62.5 கோடி ரூபாய் நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி அந்த பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டில் இப்பொழுது உள்ளது. கரூர் காமராஜ் மார்க்கெட்டினுடைய வணிக வளாகம் கட்ட வேண்டும் என்று அவருடைய கோரிக்கைக்கு 6.76 கோடி நிதிகளை கொடுத்து பணிகள் முடித்து பொதுமக்கள் இப்பொழுது பயன்படுத்தி வருகின்றார்கள். அதே போல மாவட்ட நூலகம் 6.90 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு அதையும் திறந்து வைத்து இப்பொழுது மாணவ செல்வங்கள் படிக்கின்ற போட்டித் தேர்வு தயாரிக்கக்கூடியது அதை பயன்படுத்தக்கூடிய வகையில் இப்பொழுது கொண்டு வரப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு அருகாமையில் அறிவியல் பூங்கா 5.93 கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. ஜோலி தங்கும் விடுதி 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு கலைக்கல்லூரிகளில் மிக சிறப்பாக பணிகள் முடிவு பெறக்கூடிய தருவாயில் இருக்கின்றன. அதே போல வெங்கமேட்ல மீன் மார்க்கெட்டு, இசைப்பள்ளிக்கான சொந்த கட்டிடம், பிஎம்எச் ஸ்கூல்ல அறிவுசார் மைய கட்டிடங்கள், அதே போல நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில நீச்சல் குளங்கள், அதே போல அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கூடுதல் கட்டிடம் அமைப்பதற்கான அந்த பணிகள், 15.75 கோடி மதிப்பீட்டில் அரசு கலைக்கல்லூரியில் ஒரு புதிய கூடுதலான வகுப்பறை கட்டிடங்கள் கட்டுவதற்கான பணிகள், அதே போல சிறப்பு நிதிகளாக கொண்டு வரப்பட்டதில் கூட நம்முடைய கரூர் மாநகராட்சிக்கு புதிய குடிநீர் திட்டப் பணிகளுக்கு 245 கோடி ரூபாய் நிதிகளையும், பாதாள சாக்கடை திட்டப் பணிகளுக்கு 485 கோடி ரூபாய் நிதிகளையும் மாநில முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதே போல சுங்ககேட்ல வெங்கல்பட்டி வரைக்கும் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை விரிவாக்கம், திருமாநலையூர் டு சுக்காலியூர் வரை 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை விரிவாக்கம், ரிங் ரோடை பொறுத்த வரைக்கும் 72 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து கரூர் ஈரோடு ரோடு சாலை புட்டக்கடை தொடங்கி மண்மங்கலம் சாலை வரை நிலம் எடுப்பதற்கான பணிகளை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது கட்டமாக சேலம் பைபாஸ் தொடங்கி 16 கால் மண்டபம் வரை அதற்கான கருத்துரு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதே போல 16 கால் மண்டபம் தொடங்கி நெரூர் ரோட்ல 16 கால் மண்டபம் தொடங்கி சோம்பூர், திருமக்குடலூர், நெரூர் வரை சாலை விரிவாக்கத்திற்கு 20.74 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து மாநில முதலமைச்சர்கள் அந்த பணிகளை வழங்கி இருக்கின்றார்கள். 3.90 கோடி மதிப்பீட்டில் நம்ம ஆர்டிஓ ஆபீஸ் கட்டுவதற்கான பணிகள், அதே போல 2.58 கோடி மதிப்பீட்டில் மண்மங்கலத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள், 3.5 கோடி மதிப்பீட்டில் மண்மங்கலத்தில் அரசு மருத்துவமனைக்கான கூடுதல் கட்டிடங்கள், 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரவக்குறிச்சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தந்ததோடு மட்டுமல்ல, அதற்கான நிரந்தர கட்டிடம் கட்டுவதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளுக்கான நிதிகளை மாநில முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முருங்கை உற்பத்திக்கான பார்க் அமைப்பதற்கான அந்த பணிகளையும் மாநில முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். நரகம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு நிரந்தர கட்டிடம் 12.46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு
மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து இன்று மாணவ செல்வங்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள். 2,39,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புலியூர்ல வணிக வரி அலுவலகத்திற்கான சொந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதே போல 200 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் அமைக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு கூடுதலான இடங்களை பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்து இப்பொழுது 399 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு அந்த பணிகள் இப்பொழுது தொடங்கி இருக்கின்றோம். 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளித்தலை அரசு மருத்துவமனை பொறுத்தவரை கரூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக குளித்தலை அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு அதற்கு 40 கோடி ரூபாய் நிதியிலே கட்டணம் கட்டப்பட்டு மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. குளித்தலையில ஒரு மினி விளையாட்டு அரங்கம் குளித்தலை தொகுதியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதற்கான பணிகள், இப்படி ஒட்டு மொத்தமாக பல்வேறு பணிகளை ஒன்றிணைத்து ஒவ்வொரு துறைகள் வாரியாக எடுத்து செய்யப்பட்ட பணிகள், சிறப்பு திட்டங்கள் மூலமாக எடுத்து செய்யப்பட்ட பணிகளை பொறுத்தவரை கரூர் மாநகராட்சி ஏறத்தாழ 1140 கோடி ரூபாய் அளவிற்கான பணிகளும், 12 ஊராட்சிகள் கரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 12 ஊராட்சிகள்ல 200 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளும், அதே போல பள்ளப்பட்டி நகராட்சியில் 37 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளும், புகழூர் நகராட்சியில் 40 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளும், புஞ்சை தோட்டக்குறிச்சி பேரூராட்சியில் 31 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள், அரவக்குறிச்சி பேரூராட்சியில் 36 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள், 54 ஊராட்சிகள் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இந்த 54 ஊராட்சிகளில் 384 கோடி ரூபாய் அளவிற்கான வளர்ச்சி பணிகள் நடந்திருக்கிறது. புகழூர் அதே போல புலியூர் பேரூராட்சியில 31 கோடி, உப்பிடமங்கலம் பேரூராட்சியில 31 கோடி, கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சியில 30 கோடி, பழைய ஜெயங்கொண்டம் பேரூராட்சியில 32 கோடி, அதே போல 45 ஊராட்சிகள் கிருஷ்ணாபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய 45 ஊராட்சிகளில் 336 கோடி ரூபாய் அளவிற்கான வளர்ச்சி பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. குளித்தலை நகராட்சியை பொறுத்தவரை 53 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மிக சிறப்பாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போல நங்கவரம் பேரூராட்சியில 29 கோடி ரூபாய், மருதூர் பேரூராட்சியில 19 கோடி ரூபாய், 46 ஊராட்சிகளை உள்ளடக்கிய குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் கிராம ஊராட்சிகளில் 377 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள், அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு துறைகள் வாரியாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகள், ஊராட்சிகள், துறைகள் சார்ந்த நெடுஞ்சாலை துறைகளாக இருக்கட்டும், அதே போல மற்ற துறைகளாக இருக்கட்டும், நீர்வளத் துறைகளாக இருக்கட்டும், அனைத்து துறைகளையும் சேர்த்து ஒன்றிணைத்து இந்த 5 ஆண்டுகளில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 5100 கோடி ரூபாய் அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் கரூர் மாவட்டத்திற்கு 5 ஆண்டுகளில் 5000 கோடிக்கான வளர்ச்சி திட்டங்களை தந்திருக்கின்றார்கள். இது முழுக்க வளர்ச்சி திட்டம். இது நாங்க நலத்திட்டங்களை இதுல சேர்க்கல, கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதுல சேர்க்கல, புதுமை பெண் சேர்க்கல, தமிழ் புதல்வன் இதுல சேர்க்கல, காலை உணவு திட்டம் சேர்க்கல, இப்படிப்பட்ட வழங்கக்கூடிய முதியோர் உதவித்தொகை இதுல சேர்க்கல. இப்படி இந்த திட்டங்கள் எல்லாம் சேர்க்காமல், உதவி திட்டங்களை சேர்க்காமல் நலத்திட்டங்களை மட்டும் எடுத்துக்கொண்டால், வளர்ச்சி திட்டங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டால் 5000 கோடி அளவிற்கு 5 ஆண்டுகளில் மாண்பு முதலமைச்சர்கள் சாதனை திட்டங்களை தந்து பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். இன்னும் பல திட்டங்களை தருவதற்கு மாண்பு முதலமைச்சர்